2026 தேர்தல் படுதோல்விக்கு பின்னர் அதிமுகவை தூசு தட்டி எழுப்புவதாக சொல்லி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்டந்தோறும் கூட்டங்களை நடத்தி வருகிறார். ஆனால் அந்த மேடைகளில் கட்சியின் உண்மையான பலம் வாய்ந்த தலைவர்களே இல்லை என்பதுதான் பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. சேலத்தில் தொடங்கி தஞ்சை, சென்னை புறநகர், திருவள்ளூர் வரை நடந்த ஆலோசனைக் கூட்டங்களில் கோவை கூட்டத்தில் SP வேலுமணியும், விழுப்புரம் கூட்டத்தில் CV சண்முகமும் கலந்து கொள்ளவே இல்லை. இது சாதாரண வருகை தவறு அல்ல. தேர்தலுக்கு பின் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவுகள், மூத்தவர்களை ஓரங்கட்டிய செயல்கள், கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டது ஆகியவற்றிற்கு எதிரான வெளிப்படையான மறுப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. போட்டியிட்ட மொத்த தொகுதிகளில் 47 தொகுதிகளில் மட்டுமே வென்று கட்சியை 3வது இடத்திற்கு தள்ளியதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிதான் என அதிமுகவினரே கூறுகின்றனர். ஆனால் இன்று அதே எடப்பாடி பழனிசாமி மறுசீரமைப்பு என்று பேசுவது நகைப்புக்கு உரியது. தோல்விக்கு பின் எதிர்க்கட்சி வரிசையில் உறுதியாக நிற்போம் என்று சொல்லாமல் திமுகவுடன் கூட்டு என்ற பேச்சை கிளப்பியதே கட்சி சிதற காரணம். அதன் பிறகு மே மாதம் முக்கிய நிர்வாகிகள் பதவி பறிக்கப்பட்டது. ஜூன் முதல் வாரம் மீண்டும் பழைய பொறுப்பு தருகிறேன் என்று சமாதானம் செய்துவிட்டு மாத இறுதியில் அந்த பட்டியலையும் மாற்றிவிட்டனர். இப்படி நம்பிக்கை துரோகம் செய்த பின் யார் அந்த கூட்டத்திற்கு செல்வார்கள் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு மாற்றத்தை எதிர்த்து பலர் பதவியை துறந்தனர். கடந்த 1.5 மாதமாக கிளை முதல் மாவட்டம் வரை ராஜினாமா அலை வீசுகிறது. எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடங்களில் கூட்டம் கூடுவது உண்மை. ஆனால் களத்தில் கட்சியை நடத்தும் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அருகில் இல்லை என்பதே நிதர்சனம். இதற்கிடையில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய கூட்டணி உருவாகும் செய்தி பரவி வருகிறது. SP வேலுமணியும் CV சண்முகமும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தொடர்ந்து கலந்து பேசி வருவதாக தகவல். ஏற்கனவே வேலுமணி முன்னின்று 9 மூத்த தலைவர்கள் இந்த பதவிகள் எங்களுக்கு தேவையில்லை என்று கூட்டறிக்கை விட்டது இதற்கான முன்னோட்டமே. MGR, ஜெயலலிதா பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அந்த இயக்கத்திலேயே சின்ன பின்னமாகி விட்டனர். 2021, 2024, 2026 என தொடர்ந்து விழுந்ததற்கு பிறகும் பொறுப்பேற்காமல் பழியை மற்றவர் மீது போடும் போக்கு தொடர்கிறது. இப்போது கழகத்தின் தொண்டன் கேட்பது ஒன்றே, தலைமை மாற வேண்டும். அந்த இடத்திற்கு பொருத்தமானவர் SP வேலுமணி மட்டுமே. கட்சியின் அடித்தளத்தில் இருந்து வளர்ந்தவர், அனைவரையும் கைகொடுத்து அழைத்துச் செல்லும் குணம் கொண்டவர், உழைப்பிற்கு மதிப்பு தருபவர், இளைஞர் அணியை முன்னிறுத்துபவர். வேலுமணி, சண்முகம் இருவரும் இணைந்து எடுக்கும் முடிவு அதிமுகவின் போக்கை மாற்றும். இனி தாமதிக்க நேரம் இல்லை. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் அடுத்த பொதுச் செயலாளராக SP வேலுமணி பொறுப்பேற்பதே ஒரே வழி என தொண்டர்கள் கூறி வருகின்றனர்.